ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சமையல் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இஷ்டத்துக்கு கட் பண்ணால் 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சுருக்கேன். இதுக்கு எந்த ஷேப்பும் கிடையாது, எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்சோ நான் தட்டி வச்சுருக்கேன், அரைக்கலை. ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே ஒரு பேனில் சேர்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக புதினா, சிக்கன், அப்புறமா மசாலா ஐட்டம்ஸில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம், சிக்கன் மசாலா ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு புளிப்புக்காக. அதோட ஜீரகத்தூள், சோம்புத்தூள், ஸோ நமக்கு என்னென்ன இஷ்டமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ஃபுல்லாக அந்த வாசனை தான் வரும். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் பெஸ்ட்டு. சேர்த்துட்டு நம்ம கை வச்சு எல்லாத்தையுமே ஒன்றா பிசைஞ்சு விடணும். அந்த மிளகாத்தூள் வந்து சிக்கன்லேருந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு நான் வந்து மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே பிரிஞ்சி இலை, கசகசா இது எல்லாமே நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த சிக்கன் மிக்ஸ்சரை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சிக்கன் இவ்வளோ நேரம் ஊறணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே கூட சேர்த்து அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சிக்கனை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில், அந்த சோம்பு அது வந்து அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ இதை வந்து 2 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து நம்ம வந்து கிளறி மட்டும் விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் இருக்க தண்ணியே வெளியே வந்து அதுவே வெந்துக்கும். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் கிண்டி விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் இப்படி கிண்டி விட்டிங்கனாலே ஒரு 6-7 மினிட்ஸ் ஆகும்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துடும், நல்லா கிரேவியாகவும் வந்துடும். இந்த மாதிரி லேசாக மேலே எண்ணெய் மிதந்துச்சுனாலே போதும், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு குழம்பா வேண்டாம், கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூடி வைக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் போட்டுருங்க. ஃபைனலி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவசரமாக சமைக்கணுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.